உக்ரைனோட 350 சிறை கைதிகள் இப்ப இந்த எங்களுக்கு விடுதலை வேணும், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்க செஞ்ச தண்டனைக்கு மன்னிப்பு வழங்கணும் அப்படிங்கிறது போல ஒரு கோரிக்கையின் அடிப்படையில இப்ப 350 சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ராணுவத்துல சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கூடிய விரைவில் ட்ரைனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிடுவாங்க உக்ரைன்ல இருந்து அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதே போல ஒரு விஷயம் ரஷ்யாவில் நடந்தது. அதுக்கு மிக பெரும் அளவுல கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சிறை கைதிகள்லாம் கொண்டு வந்து விட்டா எப்படிங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அதுவும் முன்னாள் இந்த வேக்னரோட பிரிகாஜினி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் போய் வீர தீர வசனங்கள்லாம் பேசியிருப்பாங்க. நான் கூட சின்ன காமெடிக்கா டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணியிருந்தேன், முன்னாடி பதிவுகள் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சமயத்துல அது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. மேற்குலக நாடுகள் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அதே பேட்டர்னை இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இப்ப அதே பேட்டர்னை அந்த டைம்ல எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ மேற்குலக நாடுகள், அதே பேட்டர்ன்ல இப்ப ரஷ்யாவோட அனலிஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க கிட்டலாம் ஒரு இடம் துப்பாக்கி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி கிடைச்சோடனே திரும்பி சுட்டுட்டு ஓடிடுவாங்க, தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஆல்ரெடி உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களே தெரிச்சு வர்றாங்க. இவங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்தீங்கன்னா ஜாலி அப்படின்ட்டு ஓடிடுவாங்க இல்லையா, அதான் செய்வாங்களே தவிர இவங்களும் சண்டை போட மாட்டாங்க. அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் எந்த டெம்போ பிச்சு எதுவும் சேஞ்ச் இல்லாம எப்படி சொன்னாங்களோ அதே போல இப்போ ரஷ்யாக்கு போல உக்ரைன் மாத்தி இப்ப அதே போல ரஷ்யன் அனலிஸ்ட் தரப்புல இருந்தெல்லாம் அப்படியே காரல்கள் அப்படியே சீறி பாஞ்சுகிட்டு இருக்கு. இதை எப்படி மேற்குலக நாடுகள் எதிர்கொள்ள போறாங்க, உக்ரைன் எப்படி சரி செஞ்சு இந்த வீரர்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஃப்ரண்ட் லைன்ல பார்ப்போம். ஏன்னா பிரிகோஜினி அவர்கள் ரெக்ரூட் பண்ணி பிரிசனர்ஸாவே இருந்தாலும் கொண்டு வந்து பக்முட்டை புடிச்சு கொடுத்தாரு. இவங்க எதை புடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் களத்துல ரஷ்ய வீரர்கள் எங்கெங்கெல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ரஷ்யா இந்த 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வச்சு எந்தெந்த பகுதிகள் புதுசா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தரலாம். முதல்ல இந்த ஆல்சரட்ரேனியால இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த ஆல்சரட்ரேனியால நோவோசெல்ஸ்க் அலெக்சாண்ட்ரியாவோட சிட்டி ஸ்ட்ரீட்ஸ்குள்ள சண்டை நடந்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கேங்கல்ஸ்கி இருக்கு இல்லையா, அது இன்னும் முழுமையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரலீங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களே மனசு ஃபுல்லா வந்துருச்சுங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட எம்ஓடி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ஆர்கேங்கல்ஸ்கி ஃபுல்லா எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல. ஏன் என்னாச்சு, ஏன் இந்த டிலே அப்படிங்கிறது போல கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஏன் இந்த டிலே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்கேங்கல்ஸ்க்கும் ஆல்சரட்ரேனியா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் புறநகரத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரென்ச்சஸ் இருந்தது. அதுவும் இல்லாம சில மலைப்பகுதி மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த பகுதியில சண்டை நடந்துட்டு இருக்கும். மேபி கிரேசோனா கூட இருந்திருக்கலாம். முழுவதும் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள் மேலும் பின்வாங்கி போயிருக்காங்க. அதுக்கு காரணமே நோவோசெல்ஸ்க் அலெக்சாண்ட்ரியாவோட சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் அடிக்கிறதுனாலதான். ஏன்னா அங்க போய் அடிக்கிறதுனால அதிகமான சப்ளைஸ் இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு வந்திருக்காது. மேலும் பல இடங்கள்ல உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தேவைப்படுறதுனால இங்க இருக்காதீங்க, கொஞ்சம் பின்வாங்கிங்க அப்படிங்கிறது போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதனால ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இந்த பகுதியெல்லாம் பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா ரஷ்யவர்கள் இல்ல நாங்க முன்னேறி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இரு தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். இப்ப அடுத்தடுத்த பகுதியில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது உமான்ஸ்க்கு போயிடலாம். இந்த உமான்ஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட்டே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே கொஞ்சம் லைட்டா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த யாஷ்னோ புரோடிவ்கா அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருங்கிட்டாங்க ரஷ்யன்ஸ். கீழே இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரென்ச் லைன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நம்ம மேப் பீரியட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்தெந்த ட்ரென்ச் லைனை சமீபத்துல பிடிச்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி பிடிச்சிருக்காங்க, அது எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற எல்லாமே வீடியோ பதிவு மூலியமா தான் உக்ரைன் தரப்பு கொடுத்துருப்பாங்க. ட்ரோனை வச்சு நாங்க தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது போல. ஸோ அந்த வீடியோ சைட்ல போடுற அந்த யாஷ்னோ போடிவ்காவோட ட்ரென்ச்சை உக்ரைனோட வீரர்கள் அழிப்பாங்க. அந்த யாஷ்னோ போடிவ்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரவாசியில ஒரு ட்ரென்ச் இருக்கும். அந்த ட்ரென்ச்ல பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டாங்க. இது இந்த 2 டேஸ்ல நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் தாக்குதல் நடக்கும். அந்த ட்ரோன் தாக்குதல் மூலியமா நாங்க ரஷ்ய வீரர்களை தோக்கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது யாஷ்னோ போடிவ்கா மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அதை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நம்ம இதைத்தான் பாத்தீங்கன்னா இந்த ஆத்விக்கால முன்னேறி இருந்தாங்க இல்லையா, அப்ப நம்ம மேப்ல வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுக்கு ஏற்றபடியே ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ஒரு முன்னேற்றம் எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா கிரஸ்னோரிவ்கா
இந்த இடத்துலயும் நம்ம சொல்லியிருப்போம், இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ரயில்வே லைன்ஸை பிடிச்சிட்டு அப்படியே முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நடக்குதா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்ப தெற்கு பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு ப்ரோ ரஷ்யன்ஸ் தரப்புலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிட்டியோட சென்டர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இந்த கர்ஷ்னோரிஃப்காவோட சிட்டி சென்டர்ல ரஷ்யாவோட கொடி பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு, சைலோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ கர்ஷ்னோரிஃப்காவோட பெரும்பான்மையான பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல. இன்னும் ஒரு சில ஹைட்ஸ் வந்து உக்ரைன் கிட்ட இருக்கு, அதாவது உயரமான பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த பில்டிங்ஸ் வந்து இன்னும் ஒரு சில பில்டிங்ஸ் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதுக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த பதிவுல பார்ப்போம். அடுத்த ஒரு முன்னேற்றம் எந்த பகுதியில் நடந்திருக்குன்னா, இந்த கிஸ்லிவ்கா ஆண்ட்ரிவ்கா ரஷ்யா தரப்புல இருந்து, ரஷ்யாவோட எம்ஓடி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிஸ்லிவ்கா ஆண்ட்ரிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுனாங்க. ஆனா இப்பதான் மனசு வந்து உக்ரைனியன் தரப்புல, ப்ரோ உக்ரைனியன் தரப்புல எல்லாம் கிஸ்லிவ்கா போயிடுச்சுங்க, முழுசு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பா ஒத்துக்கிட்டு இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க, இந்த டீப் ஸ்டேட் மேப்லாம். ஆனா இன்னும் இந்த ஆண்ட்ரிவ்கா வந்து ரஷ்யா இன்னும் தொடவே இல்லை, அது எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் ரஷ்யவர்கள் அங்க வந்து கொடியை விரிச்சு காமிச்ச மாதிரி தெரியல. அதனால கிஸ்லிவ்காவே விழுந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற ஆண்ட்ரிவ்கால சப்போர்ட்டே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். கூடிய சீக்கிரத்துல வீடியோஸ் வந்துடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த செசிவியால இந்த பர்டிகுலர் பகுதியில மிக முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம இதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ, அடுத்த வீடியோ நம்ம தனியா போடுறோம், அதுல பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது போல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த முன்னேற்றம் எந்த பகுதி அப்படின்னா பெரிஸ்டோவ். இந்த பெரிஸ்டோவ்ல ரஷ்யா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் தரப்புலயே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான மேப்ல அப்டேட் பண்ணிருக்காங்க டீப் ஸ்டேட் தரப்புல. இன்னும் 2 நாட்களுக்குள்ள இந்த பெரிஸ்டோவ் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருன்னு அங்க இருக்கக்கூடிய ரஷ்யன் சோர்சஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம், ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து யுவனிவ்கா இருக்கு இல்லையா, இந்த பெரிஸ்டோவுக்கு மேல இது எப்படி சொல்றது, சமீபத்துல ரஷ்யவர்கள் இந்த கிஸ்லிவ்கா கத்லெவ்கா முழுவதும் பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல நம்ம சொல்லியிருப்போம் இது ஃபுல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துன்னா அடுத்தது யுவனிவ்கான்னு சொல்லிட்டு, இப்ப அதே போல ரஷ்யவர்கள் யுவனிவ்கா முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ அதெல்லாம் சில நாட்கள்ல கையில வந்துருச்சு இல்லையா. சோ அதே போலதான் இந்த பெரிஸ்டோவும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஏன் உக்ரைன் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த பெரிஸ்டோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டெல்மன் மக்கீவ்கா பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. சோ இந்த செட்டில்மெண்டோட பின்புறத்துல வந்து அடிக்க முடியும். இந்த பெரிஸ்டோவுக்கும் இந்த செல்மன் கிக்காவுக்கும் முன்னாடியும் சரி, இந்த செல்மன் கிக்காவோட முன்பகுதியிலயும் சரி பின்பகுதியிலயும் சரி ட்ரென்ச்சஸ் நிறைய இருக்கு. நம்ம மேப்ல தனியா காட்டுறோம், ஸ்கிரீன்ஷாட் மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரென்ச்சஸ் நிறைய இருக்கு. இப்ப அந்த ட்ரென்ச்சஸோட பக்கவாட்டு தாக்குதல் பண்றதுனால இந்த ஸ்டெல்மன் கிக்காவோட புறநகரம் இருக்கு இல்லையா, பின்பகுதியில இருக்கக்கூடிய புறநகரம் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா செல்மன் கிக்காவை காப்பாற்ற முடியாது. சோ ஈஸியா பின்புறத்துல வந்து அடிக்கிறதுனால ஈஸியா அந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது நடந்துருச்சு அப்படின்னா ரஷ்யாக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த லுஹான்ஸ்க் ஃப்ராண்ட் வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரஷ்யா இந்த ஆஸ்கல் ரிவர் வரைக்கும் முன்னேறணும் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. இந்த செல்மன் கிக்கா விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல இந்த இடத்துல டிஃபென்ஸ் லைன் இல்ல, ஈஸியா ரஷ்யவர்கள் முன்னேறிட்டே போய் அப்படியே இந்த செல்மன் கிக்காக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய புறநகரங்கள் என்ன அப்படின்னா இந்த ஆஸ்கல் ரிவர் பக்கத்திலேயே குரியால்விக்கிக்கா பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, அந்த ஒரு செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த செட்டில்மெண்ட் வரைக்கும் ரஷ்யவர்கள் போயிருவாங்க. அந்த செட்டில்மெண்ட் விழுந்துச்சு இல்ல, அது பக்கத்துல போயிட்டா கூட இந்த ஆஸ்கல் ரிவர் பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு சப்ளைஸ் கொடுக்கறது மிக பெருமளவுல தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த பகுதியில பிரிட்ஜஸ் ரொம்ப கம்மி. சோ அந்த செட்டில்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே மேல ஒரு ஏரோ கீழே ஒரு ஏரோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல. சோ அப்படி போகும்போது இந்த ஆஸ்கல் ரிவர் வரைக்குமே ரஷ்ய வீரர்கள் மேலும் முன்னேறிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய பகுதியை உக்ரைனியன்ஸ் இழந்துருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.